ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதிமூல கணபதியே போற்றி. ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. அனைத்து உயர் ஆன்மாக்களும் களுக்கும் மனமார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஆற்றல்களும் அப்படியே இறங்குறத உணர முடியுது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியில இருந்தே அந்த ஒரு உணர்வு வந்துகிட்டே இருந்தது. 12 தெய்வங்களும் அப்படியே கூடவே இருக்க மாதிரியும், சுற்றி சுற்றி வரா மாதிரி, யார் பேரை சொல்றது யார் பேரை விடுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மூலாதார பயிற்சிகளை பற்றி நமக்கு குறிப்புகள் கொடுத்திருக்கிறவர் ஞான ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய அருளுரை இப்ப எல்லாருக்கும் பகிரப்படும். அவரே மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் அன்பு சீடர்கள், அகத்தியரின் சீடர்களுக்கு சில குறிப்புகளை நான் வழங்குகிறேன் அப்படின்ட்டு ஐயா கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். போன திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு விடியல்லையே ஐயா அன்னைக்கு மூல நட்சத்திரம் இருந்திருக்கு. எனக்கு தெரியாது. ஆனா ஞான ஆஞ்சநேயர் தியானத்துல கூப்பிட்டாரு. இன்னைக்கு மூல நட்சத்திரம், பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில்ல அபிஷேகம் நடக்கும், நீ அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30க்கு பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேன். அழகா இருந்தது அபிஷேகம். நல்ல மிகப்பெரிய ஆஞ்சநேயர் இல்லையா, பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கும். அழகா அபிஷேகம், எல்லாம் பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தப்பதான் ஒரு புதிய நூல் எழுதுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. முதலே ஆரம்பிக்க இருந்தது. அந்த நூலை ஆரம்பிக்க சொல்லி குறிப்பு கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கான அருளுரையும் கொடுத்தாரு. அந்த நூலுக்கான அருளுரையும் ஞான ஆஞ்சநேயர் கொடுத்தாரு. அந்த அருளுரை எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்கின்ற அன்பு சீடர்களுக்கு நானும் சில குறிப்புகளை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அருளுரையில இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வாரம் கணபதி யாரும் ஞான தண்டாயுதபாணியும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தெய்வங்களும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எப்படி மக்கள் மூலாதார சக்கரத்தை தூய்மையுறுத்தலாம், இதனால என்ன பலன் கிடைக்கும், எப்படி அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி ஞானத்தை அடையலாம், முக்தியை அடையலாம், அதற்கு மேற்பட்ட நிலைகளை எப்படி அடைவது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருமே தங்களுடைய அந்த ஞானத்தை பகிர்வதற்கு காத்திருக்கிறார்கள். காலம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கறத, சத்திய யுகம் பிறந்து விட்டது, நாம எல்லாம் சத்திய யுகத்தினிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா ஏகப்பட்ட சீடர்கள் குருமார்களை தேடி அலைவார்கள். ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு ஞானம் கிடைக்க, முக்தி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல குருமார் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சீடர்கள் எல்லாம் தேடிய காலம் போய் குருமார்களாக யாரு, எல்லா தெய்வங்களும் இறங்கி நல்ல சீடர்களாக இவங்க எல்லாம் உருமாற மாட்டாங்களா, இவங்க எல்லாருமே சத்திய யுகவாசிகளாக மலர்ந்து இந்த யுக மாற்றத்திற்கு பூரண உதவிகள் செய்ய மாட்டார்களா அப்படின்னு அவங்களே ஏங்கி தவிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு அருளுரைகள், அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு ஞானங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒரு புரிதல், ஒருவர் சொல்றது ஒரு சில மக்களுக்கு நல்லா புரியும், அதை எடுத்துட்டு செய்வாங்க. இன்னொரு தெய்வம் கொடுக்கிற அருளுரை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தினை, விழிப்புணர்வினையும் ஏற்படுத்தும். அதனாலதான் இவங்க வெவ்வேறு விதமாக மாற்றி மாற்றி அருளுரைகளை கொடுத்து எல்லாரையும் நல்லா தயார் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஞான ஆஞ்சநேயர் வழங்கிய அருளுரையில முக்கியமா காற்று இல்லையா, வாயு பகவானின் புத்திரர் அவர் காற்றை பற்றியும், சுவாசிக்கும் காற்றில் உள்ள மூலக்கூறுகள் பத்தியும், நம்ம என்னென்ன செஞ்சா மூலாதார ஆற்றல்கள் பெருகும், எங்க இருந்து எப்படி சுவாசிக்கணும், என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கறத அழகா குறிப்பிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம சத்குரு அகத்திய மகர்ஷிகள் ஐயாவும் சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே பாசிட்டிவா போயிட்டே இருக்கும் பொழுதும் சில நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது, சில சந்தேகங்கள் சில பேருக்கு, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல, இப்படி நடக்கல, அந்த மாதிரி சில விஷயங்கள், மேலும் மேலும் கழிவுகளை சில பேர் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் மூலாதாரத்தில் அப்படின்னு அகத்தியர் ஐயா கண்டு உணர்ந்து சில பல சத்தியங்களையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இது 2 விஷயங்களை தான் இன்னைக்கு, இந்த 2 அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதற்கு இடையில ஒரு அதிமுக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான், வள்ளலார் ஐயா இன்னைக்கு காலையில விடியல்ல
ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக சுத்தி அப்படியே ஒரு ஒயிட் லைட் இருந்த மாதிரியும் அந்த வெள்ளை வெளி ஒளிக்குள்ள நான் உட்கார்ந்து இருந்த மாதிரியும் தியானத்துல வந்து காட்சி கொடுத்தாரு. அவருடைய உணர்வு ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னைக்கு என்ன தைப்பூசம் பூசமா என்ன எதுவும் தெரியல. ஆனா அவருடைய அருள் வந்து ரொம்ப அழகா சூழ்ந்து இருந்தது. அவரும் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாரு. அவர் அருளுரை கொடுக்கல, அடுத்த வாரம் அருளுரை கொடுக்கறதாக சொல்லியிருக்கார். மூலாதார சக்கரம் பத்தி குறிப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமான் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு தீட்சை மாதிரி கொடுத்தாரு. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதையும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். முதல்ல வந்து ஆஞ்சநேயர், ஞான ஆஞ்சநேயர் கொடுத்திருக்கிற அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். எல்லாருமே மூலாதார பயிற்சிகளை தொடர்ந்து 5 வாரங்களாக ஏற்றுக்கொண்டு வருகின்றோம். புதுசா சேர்ந்திருக்கவங்க எல்லாம் இப்ப நம்ம எப்ப சுவாதிஷ்டான பயிற்சிகளை ஏற்க துவங்குவோமோ அப்பொழுது அவங்க எல்லாரும் 49 நாள் அந்த பயிற்சிகளை துவங்குவார்கள். இன்னும் யாரெல்லாம் சேர்ந்துக்க முடியுமோ புதுசா வர்றவங்களோ எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா சுவாதிஷ்டான பயிற்சியை நாம ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் மூலாதார பயிற்சிகளை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யாரோ எத்தனையோ பயிற்சிகளை செய்யறாங்க, சக்கரா தியானம் செய்யறாங்க, வெவ்வேறு பயிற்சிகளை செய்யறாங்க, மூலாதாரத்திற்கு என்று தனிப்பட்ட பல பயிற்சிகளை செய்யறாங்க. இது ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இங்கே நடக்கிறது அப்படின்னா, மொத்த தெய்வங்களால் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியை இப்படி செய்க அப்படி செய்க, நான் இங்க நின்னு கவனிக்கிறேன், நான் உங்களுக்கு உள்ள போய் கழிவுகளை சீரமைக்கிறேன் அப்படின்னு கொடுக்கிற செய்திகள் எல்லாமே தெய்வங்களினுடையது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகளாக அகத்தியர் ஐயாவினுடைய தலைமையில எல்லாரும் மெல்ல மெல்ல சித்தர்களில் துவங்கி அப்புறம் முருகப்பெருமான் பேசி நூல்கள் கொடுத்து நவசக்தி அம்பாள்கள் எல்லாம் பேசி எப்படி தலைமை சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய இருப்பிடத்திலிருந்து எல்லாரையும் உயர்த்தி உயிரின் இருப்பிடமாகிய அம்பாள் அவங்கெல்லாம் எல்லா தேவியரும் சரஸ்வதி தேவி கொடுத்த புத்தகம் இருக்கு. எல்லாரும் அவங்க ஞானத்தை பகிர்ந்து இப்ப ஆதி சிவனாரும் அகத்தியர் ஐயா எல்லாரும் சேர்ந்து அத்தனை 12 தெய்வங்களும் நம்மள ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் எப்படி வந்து ஞானத்தில் மெல்ல மெல்ல உயர்நிலைகளை அடைவது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இப்படிதான். சித்தர்கள்ல தொடங்கி முருகப்பெருமான், அம்பாள், அப்புறம் தாய்க்கு அப்புறம் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதிசிவனார், மகா காலேஸ்வரரே தான் இந்த அனைத்து பயிற்சிகளையும் நமக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். ஞான ஆஞ்சநேயர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, மூலாதார பயிற்சிகளை ஏற்போருக்கு 3 முக்கிய விஷயங்கள், 3 முக்கிய ஆதாரங்கள் தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுனா பஞ்ச தேகம் இருக்கு இல்லையா நமக்கு, அதுல அவர் குறிப்பிடுறது நடுவுல இருக்கக்கூடிய அந்த நீர், அக்னி, அந்த வாயு, அந்த 3 தேகமும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக நல்ல தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா நில தேகமும் ஆகாய தேகமும் விட இந்த 3 தேகங்கள் தான் அதிக கழிவுகளை ஏற்றிருக்கிறது. இதுதான் முக்கியமாக கழிவுகளை நீக்கி எல்லாரும் தூய்மை உறுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீரினால் அக்னி தன்மை என்பது குன்றும். அப்ப அது நம்ம ஒரு நெருப்பு எரியுது, தண்ணி தெளிச்சோம்னா அந்த நெருப்பு அணைஞ்சிருது இல்லையா, அந்த நீரினால் அக்னி தன்மை என்பது குன்றும். அதே போன்று அக்னியால் நீர் தன்மை வற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு அடுப்பு பத்த வச்சு தண்ணி வச்சோம்னா கொதிச்சு வற்றி போகிறது இல்லையா. சோ நீரினால் அக்னியும் அக்னியால் நீரும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்காக தான் நடுவில் நின்று வாயு ஒன்றே மையத்தில் குடிக்கொண்டு இரண்டையும் சமணமுற செய்திடும் அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. வாயு தேக மூலாதாரத்தில் மாத்திரமே அதிக கழிவுகள் கூடியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது 2 வேலையும் பாக்குது. நீரையும் இந்த பக்கம் இருக்கிற அக்னியும் ஒன்றோடு ஒன்று மோதி அது வற்றி போகாமலோ இல்ல அக்னி அணைந்து போகாமலோ பாதுகாத்து கொண்டே இருக்கிறதுனால வாயுக்கு வந்து இன்னும் அதிக வேலைகள், அதனால அதிக கழிவுகள் உருவாகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. வாயு புத்திரன் அல்லவா, அவர் வந்து எப்படி நமக்குள்ள அந்த சுவாசத்தின் மூலம் வேலை செய்யறாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. வாயு தேக மூலாதாரத்தில் கழிவுகள் கூடி இருப்பதினால் மனிதர்கள் வந்து அதிக அளவுல இந்த பயிற்சிகளை ஏற்க வேண்டும். நம்ம இப்பொழுதே 21 முறை அந்த வாயு தேக பயிற்சியை தான் நம்ம ஏற்றுக்கொண்டு வருகிறோம். 21 முறை தோப்பு கரணம் போடுவது என்பதே நமக்கு வாயு தேகத்திற்காக ஐயா முதல்ல கொடுத்த பயிற்சிகள் தான். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நமக்கு கொடுத்த அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, அதை பாருங்க. ஒரு சார்ட் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பகிர்ந்துகிட்டோம். மூலாதாரத்தில் 5 தேகங்களிலும் எந்த விதமான கழிவுகள் உருவாகும்,
அந்த கழிவுகள் வந்து எப்படி நீங்கும், இந்த பயிற்சிகளை ஏற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து 49 நாள் பயிற்சிகளை ஏற்கும் பொழுது பார்த்தோம். ஒரு சார்ட் மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்தாங்க இல்லையா? அதுல என்ன கொடுத்திருக்கோம்னா, வாயு தேகத்துல வந்து ஆஹ் விட முடியாத தீய பழக்கங்கள் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சில போதை பழக்கம், வெவ்வேறு சில ரொம்ப கடினமான விட முடியாத பழக்கம், சின்ன சின்ன விட முடியாத காஃபி டீய விட முடியல அப்படின்வாங்க. சில சாப்பிடுற பொருட்கள் மட்டும் இல்ல, சில வெவ்வேறு விஷயங்கள். போன் எடுத்துக்கோங்களேன், அந்த போனை விடவே முடியல. கொஞ்ச நேரம் எதையாவது பார்க்காம என்னால இருக்க முடியல, அரசியல் பார்க்காம இருக்கவே முடியல, இல்ல சில யூடியூப்ல சில விஷயங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? போனை கையில எடுத்துட்டோம்னா நம்மள அப்படி ஒரு மாயை வந்து ஈர்த்து விடுகிறது. சில மணி நேரங்கள் அப்படியே தொடர்ந்து உட்கார்ந்து இருந்தா கூட நேரம் போகிறது தெரியாத அளவுக்கு இந்த போன் வந்து நம்மள எல்லாம் இழுக்குது இல்லையா? இதெல்லாம் கூட ஒரு அடிக்ஷன் தான். இதெல்லாம் கூட நம்ம இதுல இருந்து எல்லாம் வெளியில வரணும். நிறைய விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், அவங்க எந்தெந்த பழக்க வழக்கங்களில் வந்து ஈடுபட்டு அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவிக்கிறார்கள். சில மனிதர்களோடு நிறைய நேரம் பேசுவாங்க, அதுல இருந்து விடுபட முடியாது. வெவ்வேறு செயல்கள், சில செயல்கள் இருக்கும், சில உணர்வுகள் இருக்கும், அந்த உணர்வுகளில் இருந்து விடுபட முடியாமல் பயம், கோபம் போன்ற உணர்வுகள்லாம் இருக்கும். இது எல்லாமே தீய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வாயு தேகத்தில் உள்ள கழிவுகள், மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் என்று முன்னரே ஆதிமூல கணபதி ஐயா வந்து நமக்கு அருளுரையில கொடுத்திருந்தார். இப்போ இத வந்து எப்படி நாம நீக்கிறது? வாயு தேக மூலாதாரத்தை சீரமைத்து விட்டால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சீரடைஞ்சு, இந்த பக்கம் நிலம், நீர், அக்னி, ஆகாயம், நடுவுல இருக்கிற வாயு வந்து அதை சீரமைத்து விட்டால் எல்லா பக்கமும் சீரடைந்து விடும் அப்படின்ட்டு வந்து ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவாச காற்று இதுதான் முக்கியமான அஸ்திரம், வாயு அஸ்திரம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாஸ்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி வாயு அஸ்திரம் அப்படின்னு அந்த பெயர் குறிப்பிட்டு சொல்றார். வாயுவை அஸ்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மூலாதார சக்கரம் முழுமையாக தூய்மை அடைந்து விடும் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. வாயுவின் மூலமே அனைத்து வித மூலக்கூறுகளும் உள்ளேற்கப்படுகின்றது என்பதுதான் சத்தியம். இது எல்லாருக்குமே தெரியும். மேலும் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து எத்தனை விதமான வாயுக்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியும். தசவித வாயுக்கள் எல்லாருக்குமே தெரியும். பிராணவாயு, அபானன், வியானன், உதானன், சமானன், அந்த மாதிரியான முக்கியமான 5 பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் 5 முக்கியமான காற்று. மீதி 5 வந்து உப காற்றுன்னு சொல்லுவான். நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த தசவித வாயுக்கள் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஐயா என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வாயுமே தசமாக பிரியும் அப்படின்னு சொல்றாரு. தசம் என்பது சதமாக உருமாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய அருள் உரையில. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாயு மூலக்கூறு மட்டும் 10 வித ஆற்றல்களாக பிரியும். அதாவது ஆகாய மூலக்கூறு அதை விட நுண்ணியது, அதை விட நுண்ணியது, அதை விட நுண்ணியதுன்னு ரொம்ப, அதாவது ரொம்ப சுருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. ஒரு சின்ன பொருள், சின்ன அணுவுலதான் அவ்வளவு சக்தி இருக்கு. ஒரு சின்ன மைய புள்ளியில இருந்துதான் இந்த பிரபஞ்சமே விரிந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சின்ன புள்ளி மாதிரி மிக 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 நுண்ணிய ஆகாய மூலக்கூறு தான் அந்த பிராண சக்தியினுடைய முதன்மையான மூலக்கூறு. பிராணவாயுவினுடைய முதன்மை மூலக்கூறு 10 மூலக்கூறு சொல்றாங்க. அது மாதிரி அபானன் எடுத்துக்கிட்டீங்களா, அதுலயும் தசவிதமாக பிரியும்ன்றாங்க. அந்த அபான காற்றே ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் அந்த அபான காற்று 10 விதமான ஆற்றலாக பிரிகிறது. ஒவ்வொன்றிலயும் இருக்கக்கூடிய அந்த சின்ன காம்பினேஷன் வந்து மாற்றம் அடையுது. அதே மாதிரி வியானன், உதானன், சமானன் எல்லா காற்றுமே 10 10 காற்றாக மாறி மொத்தம் இந்த 10 காற்று 100 காற்றாக மாறுகிறது. தசவித வாயுக்கள் சதமாய் உருமாறுகிறது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்கு? 7 சக்கரம் நம்ம சொல்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரா. இதையே ஐயா என்ன குறிப்பிட்டிருந்தாரு? ஒவ்வொரு தேகத்திலையும் பிரிச்சு பாத்தீங்கன்னா 5 சக்கரமா அது மாறுது இல்லையா? மூலாதாரம்ங்கிற ஒரு சக்கரம் மட்டுமே
நிலவேகத்தில் இருக்கிறது நீரே வாயுன்னு மாறும் பொழுது 5 மூலாதார சக்கரமாக மாறுகிறது. மேலும் இவை ஒன்றோடு ஒன்று கலப்புறும் பொழுது 35 சக்கரங்களாக மாறுது. மேலும் ஒரு தேகத்தில் இருந்து மற்றொரு தேகத்தில் உள்ள 7 சக்கரத்தோடு கலப்புறும் பொழுது மொத்தம் 175 மூலாதார சக்கரங்கள். இவை 175ங்கிற சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு விதமான ரசாயனங்களை உருவாக்கி நமது தேகம் இயங்குவதற்கு உரித்தான ஆற்றல்களை வழங்குகிறது அப்படின்னு முதலே நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த 100 வகையான ஆற்றலாக பிரிகிறது இல்லையா இந்த வாயுக்கள், தசவித வாயுக்கள்னே வச்சுப்போமே. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு ஒரு ஆற்றலோட கலப்புறும் போதுதான் வித்தியாசமான அந்த ரசாயனங்கள் உருவாகிறது. காற்று கலப்புறாவிடில் அதுல மாற்றங்களே ஏற்படாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு சக்கர ஆற்றலோடும் இந்த 100 விதமான வாயுக்களில் ஏதேனும் ஒன்று கலப்புற்றால் மாத்திரமே அவை ரசாயன ஆற்றலாக உருமாறி தேகத்திற்கு உதவுகின்றது. அந்த எரிபொருளை உருவாக்கக்கூடியதே வாயு. நம்ம ஒரு சின்ன பொருள் எல்லாத்துலயும் நம்ம ஒரு சமையல் பொருள் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சா கூட அந்த வாயு அது புளிச்சு அதுல வரக்கூடிய அந்த ஆற்றல் வரணும் அப்படின்னா அதுல நிறைய வாயு அதுல சேரணும். அதனால நிறைய விஷயங்கள்ல வாயு தான் ரொம்ப நுண்ணியமான வேலைகளை செய்யக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்ச தேகங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் தூய்மை அடையணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும், எப்படி இது நிகழுது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. நிலதேக மூலாதார சக்கரம் சீரடைய எது உதவுது அப்படின்னா, அபான வாயுவின் முதன்மை மூலக்கூறு. 10 விதமான மூலக்கூறு அபான வாயுவிலே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த முதன்மையான ஒரு மூலக்கூறு அபான வாயுவில் உள்ள ஒரு மூலக்கூறு உங்களுடைய நில தேக மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்துவதற்கு உதவுகின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி நீர் தேக மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீங்குவதற்கு வியான காற்றில் உள்ள ஒரு அற்புதமான மூலக்கூறு தான் உதவுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வாயு தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் தூய்மை அடைவதற்கு உதானன் என்றே சொல்லப்படும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அற்புதமான மூலக்கூறு தான் உதவி செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அக்னி தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீங்குவதற்கு சமானன் எனப்படும் அந்த வாயுவின் ஒரு பிரிவு ஆற்றல் உதவுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆகாய தேகத்தில் உள்ள கழிவுகள் நீங்க பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய முதல் வாயு பிராணவாயு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாயுவில் இருக்கக்கூடிய ஓர் நுண்ணிய மூலக்கூறு உதவி செய்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இந்த நில தேகத்தை பத்தி அவர் குறிப்பிடும் பொழுது நில தேகம் என்ன செய்தா நீருக்கு ஆதார ஆற்றலாக உருமாறுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நிலத்துலதான் நீர் தேக்கம் அடையும். இப்ப ஒரு கடல் தண்ணியே எடுத்துக்கிட்டா கூட அடியில மண் பகுதி இருக்கு, அது மேலதான் இந்த தண்ணி கடல் தண்ணி தேங்குது. ஒரு குளமா இருக்கட்டும், ஒரு ஏரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஆற்று நீராக இருந்தால் கூட அதை தாங்கி பிடிப்பதற்கு நிலம் எனப்படும் மண் சக்தி தான் அவசியமாகிறது அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அக்னி சக்தி எங்க இருந்து உருவாகுது? அக்னி மூலக்கூறுகள்லாம் ஆகாய மூலக்கூறுகளிலிருந்து தான் உருவாகிறது. ஆன்மா அருளக்கூடிய அந்த ஆகாய சக்தியிலிருந்து தான் உயிருக்கான வெப்ப சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. ஆனால் வாயு என்ன செய்யுது அப்படின்னா எல்லாவற்றையும் சார்ந்தும் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு அற்புதமான சமமான ஆற்றல்களை பகிர்ந்து இயங்க வைக்கின்றது. வாயுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குது அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. வாயு என்ன செய்யுதுன்னா எதனையும் சாராது. வாயு நமக்கே தெரியும், காற்று எங்க இங்க ஃபுல்லா காற்று தானே பரவி இருக்கு, வெற்றிடம் முழுவதும் பரவி இருக்குது. காற்று உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமா? மண்ணுலதான் உட்காரும், இல்ல ஒரு பாத்திரத்துலதான் உட்காரும். ஏன்னா நம்ம பலூன்ல ஊதினா கொஞ்சம் காற்றை பிடிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் காற்று என்பது எதனையும் சார்ந்து இது மேல உட்கார்ந்தாதான் வேலையாகும், இதுல இருந்தாதான் இந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. எங்கும் நீக்கமர பரவி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாயு, காற்று எல்லாருக்கும் அது தெரியும். அதுல ரொம்ப முக்கியமா அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நிலநீர் ஆற்றல்கள்
அக்னி ஆகாய ஆற்றல்களோடு கலப்புறுவதற்கு வாயு ஒன்றே உதவும் அப்படின்னு சொல்றார். நில நீர் மூலக்கூறுகள் நம்ம மூலாதாரத்தில் தேக்கமடைந்து நிறைய வேலைகள் செய்தாலும் இந்த அக்னி மற்றும் ஆகாயம் எல்லா பஞ்ச தேகங்களையும் இணைக்கணும். இந்த பக்கம் 2 இருக்கு, அந்த பக்கம் 2 இருக்கு, எல்லாத்தையும் இணைக்கணும்னா வாயு ஒன்றுதான் பலனளிக்கும். அதுதான் இந்த பைண்டிங் ப்ராசஸ். இது 2ஐயும் இணைக்கும் வேலையை வாயுதான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. அனைத்து மூலக்கூறுகளும் பயணிப்பது சுவாசத்தின் மூலமே. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம சுவாச காற்றின் வழியாக தான் நில மூலக்கூறுகளும் உள்ள போகுது, நீர் மூலக்கூறுகளும் உள்ள போகுது, வெப்ப மூலக்கூறுகள், ஆகாய மூலக்கூறுகள், வாயு மூலக்கூறுகள் அனைத்துமே சுவாச காற்றின் வழியாக தான் நமக்கு உள்ள போகுது. முருகப்பெருமான் முன்னாடியே கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான அட்டவணையில எத்தனை 24 நிமிஷத்துக்கு எந்த ஆற்றல், எந்த நில மூலக்கூறு நமக்குள்ள போகும், எந்த நிமிஷத்துல வாயு மூலக்கூறு உள்ள போகும், எந்த நிமிஷத்துல நாம சுவாசிக்கிற காற்றுல வெப்ப மூலக்கூறு உள்ள போகும் அப்படின்னு ஒரு 24 மணிகள் அடங்கிய ஒரு நாள்ல அவங்க என்ன குறிப்பிடுவாங்கன்னா 60 நாழிகைகள் அடங்கியது ஒரு நாள் அப்படின்னு குறிப்பிட்டு இந்த 60 நாழிகைகளுக்கும் ஒவ்வொரு நாழிகைக்கும் எந்த மாதிரி மூலக்கூறுகளை நாம சுவாசிக்க போகின்றோம், சுவாசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கறத அழகா ஒரு அட்டவணை போட்டு முருகப்பெருமான் முன்னாடியே கொடுத்திருக்காரு. அது மாதிரி எல்லா மூலக்கூறுகளையும் நாம எப்படி சுவாசிக்கிறோம்னா மூக்கு வழியாதான் சுவாசிக்கிறோம். உள்ள போகிற அந்த காற்றோட தான், காற்றின் மூலக்கூறு அதுலதான் கலந்திருக்கு, நீர் மூலக்கூறு, நில மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, ஆகாய மூலக்கூறும் அதில் தான் கலந்திருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவின் மூலம் சில பல ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கலாம். பிரபஞ்ச சக்தியின் மூலம் நாம சகசிராராவிலிருந்து நேரடியாக கபால வாயிலின் மூலம் உள்ளே ஏற்கக்கூடிய ஆற்றல் நமக்கு பெருகி இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் சில பல ஆற்றல்கள் உள்ள போகலாம். ஆனா பொதுவாக மனிதர்களுக்கு சுவாசத்தின் மூலமே இந்த ஆற்றல்கள் அனைத்தும் உள்ளே செல்கிறது. இது நாம அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. மூலாதாரம் தூய்மை உருவதற்கு அனைத்து மூலக்கூறுகளுமே அவசியமாகின்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். நில தேக மூலாதார சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நில தேகம்னாலே உடல் உறுப்புகளை சார்ந்தது, திட உறுப்புகள், திடமாக இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் தான் நம்ம நில தேகம் அப்படின்னு சொல்றோம். அந்த நில தேக மூலாதார சக்கரம் உடல் உறுப்புகளை சார்ந்து இருப்பது போல நீர் தேகத்தினுடைய மூலாதார சக்கரம் குருதியை சார்ந்தது. குருதி மற்றும் அனைத்து விதமான அமிலங்கள், நீர் தன்மை உள்ள பொருட்களை சார்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வாயு என்பது நமது சுவாசத்தினை சார்ந்தது, உள்ளே போகக்கூடிய காற்றினை சார்ந்தது. அக்னி எது? நம்மளுடைய உயிர் சக்தி, ஆகியிலிருந்து வெளிப்படக்கூடிய உயிர் சக்தி ஆகிய வெப்ப சக்தியை சார்ந்தது. ஆகாயம் என்பது வெற்றிடத்தினை சார்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆகாய மூலக்கூறுகள் விழிகளுக்கு புலப்படாது, ஒளியும் ஓசையும் நிறைந்தது, காந்தமும் வெப்பமும் நிறைந்தது. இங்க ஆகாய மூலக்கூறுகளை பத்தி ரொம்ப அற்புதமாக சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. கண்களுக்கு புலப்படாதது அது ஆகாய மூலக்கூறுகள், வெற்றிடம் நிறைந்தது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒளியும் இருக்கும், ஓசையும் இருக்கும், காந்தமும் இருக்கும், வெப்பமும் இருக்கும். அதுதான் வெற்றிடம் நிறைந்த ஆகாய மூலக்கூறுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆகாய மூலக்கூறுகள் என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்யுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முக்கியமாக உள் ஏற்கப்படும் ஆகாய மூலக்கூறுகள் மற்ற மூலக்கூறுகளோடு கலப்புற்றால் அன்றி ஓர் அணுவோடு கலப்புற்றால் அதன் மையத்தில் சென்று அமர்ந்து அம்மூலக்கூறுதனையே அழித்து அரித்து தனது தன்மையாகிய வெற்றிடத்தினை அருளிவிடும். ரொம்ப அழகா இருந்தது அந்த வரிகள்லாம். ஆஞ்சநேயர் கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ஒரு ஆகாய மூலக்கூறுகளுடைய வேலை என்னன்னா, அது போய் மற்ற ஒரு மூலக்கூறோட கலக்குது, அல்லது ஏதோ ஒரு அணுவனோட ஒரு செல்லோட அந்த ஆகாய மூலக்கூறுன்னு சொல்லக்கூடிய பிராணசக்தியில் இருக்கக்கூடிய மிக 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 நுண்ணிய அந்த ஆகாய மூலக்கூறு அது வெற்றிடம் நிறைந்தது. ஒளியினால் உள்ள ஒளியும் ஓசையும் இருக்கும், காந்தமும் வெப்பமும் இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஒரு வெற்றிடம் நிறைந்த ஒரு அணு இருக்கிறதே தெரியாம, அதான் தெய்வம் எங்கும் நிறைந்திருப்பார், இறைவன் எங்கும் நிறைந்திருப்பார், நீக்கமர நிறைந்திருப்பார், ஆனா விழிகளுக்கு புலப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த சக்தி நிலை.
இந்த அணு என்ன செய்யுமா, ஆகாய மூலக்கூறினுடைய அந்த மிக மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறு இருக்கு இல்லையா, இது என்ன செய்யுமா, எந்த மூலக்கூறுகளோடு இணைந்து கொண்டாலும் அல்லது ஓர் அணுவினோடு இணைந்து கொண்டாலும் அது உள்ள போய் அதனுடைய மையத்தில அமர்ந்து மெல்ல 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 அதை வந்து அரிச்சு அரிச்சு சாப்பிட்டுட்டு அழிச்சு 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 அதுக்குள்ள நிறைய வெற்றிடத்தினை பெருக்கும். இறுதியில தனது தன்மையாகவே உருமாற்றி விடும். எப்படி வந்து சில பொருட்கள் வந்து என்ன சொல்றோம், ஒரு ஆசிட் அப்படிலாம் சொல்றோம் நம்ம, இது எப்படி மொத்தமா அரிச்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது என்னவா மாறுது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் தனது, இதுதான் ஒளி தேகம் எப்படி வள்ளலாரையெல்லாம் பெற்றார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்று. ரசவாதம் நடக்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார். ரசவாதம்னா என்னன்னா, ஒரு அணுவினை, ஒரு மூலக்கூறை மற்றொரு மூலக்கூறாக மாற்றுவது. இரும்ப வந்து தங்கமா மாத்துறேன், அதா மாத்துறேன், இதா மாத்துறேன் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை நாம ஏற்றுக்கொண்டே இருந்தோம்னா அது ரொம்ப 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 குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து ரொம்ப உணர்ந்து, அதுக்குதான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வரக்கூடியதான். அதை நம்ம உருகி உள்ள ஏற்கும் பொழுது அது என்ன செய்யும், அதனுடைய தன்மை என்னன்னா, மற்ற அனைத்து மூலக்கூறுகளோடும் மெல்ல 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 கலப்புற்று அதனுடைய இருப்பிடம் என்ன, போய் உட்கார்றதுக்கு என்ன இடம்னா, மற்ற எல்லா மூலக்கூறுகளுக்குள்ள ஊடுருவி அதனுடைய மையத்துல போய் அது உட்கார்ந்துக்கும். மற்ற அணுக்கள் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அது ஊடுருவி ஊடுருவி உள்ள போய் உட்கார்ந்து மெல்ல மெல்ல அதை மொத்தமாக அழிச்சு தனது தன்மையாகவே, ஒளி தன்மையாகவே, ஒளி மற்றும் ஓசை எனப்படும் அந்த அற்புத சக்தியாகவே அதை வந்து உருமாற்றும் அப்படிங்கறத ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு ஞான ஆஞ்சநேயர். இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு ரசவாதம் உடலில் நடக்கும். ஆகாய மூலக்கூறுகளை அதிக அளவினில் ஏற்றால் மற்ற மூலக்கூறுகளையும் தனது தன்மையாகவே உருமாற்றி விடும் அப்படிங்கறதா அவர் குறிப்பிட்டிருக்க முக்கியமான விஷயம். மூலாதார கழிவுகள் நீங்குவதற்கு ஆகாய மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் அது தன்னுடைய தன்மையாக மாற்றுகிறதோ, அது மாதிரி கழிவுகளையும் தனது தன்மையாகவே மாற்றி விடுகிறது. அதனால இந்த கழிவுகள் நீங்குவதற்கும் அதிக அளவினில் உதவக்கூடியது ஆகாய மூலக்கூறுகள் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அனைத்து மூலக்கூறுகளும் மீண்டும் சொல்றாரு, சுவாசத்தின் மூலமே உள்ளேற்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆகாய மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மற்ற மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்க வேண்டும்னாலும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா நமக்கு தேவை இந்த ஆகாய மூலக்கூறுகள் அப்படிங்கிறதுனால, ஆகாய மூலக்கூறுகளை அதிகமாக ஏற்க சூரியன் உதிக்கும் தருணம் அரசமரம் போன்ற மிக உயரிய மரங்கள், விருட்சத்தின் கீழ் அமர்ந்து தியானிக்கவும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். சூரியன் உதிக்கிற அந்த 5:30 மணி 6 மணி 6:30 அந்த டைம்ல, சூரிய உதய நாழிகையில விடிகாலையில அரச மரம், நமக்கு விநாயகர்னாலே அரச மரம்னா விநாயகர் ஞாபகம் வரும், மூலாதார சக்கரம் ஞாபகம் வரும். மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீங்குவதற்கு தேவையான ஆகாய மூலக்கூறுகளை நாம உள்ள ஏற்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. அரச மரம்னு குறிப்பிட்டிருக்காரு, அல்லது மிகப்பெரிய விருட்சங்கள், ஏதாவது ஒரு பெரிய விருட்சம், ஒரு பெரிய மரத்தின் கீழே அமர்ந்து அந்த சூரிய விடிகின்ற அந்த தருணம் உதய நாழிகையில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். நல்ல சுவாசத்தை நல்ல உள்ள இழுத்து மூலாதாரம் வரைக்கும் அந்த காற்று போகிறத பார்த்து மெல்ல வெளியேற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது ரொம்ப எளிய வழிமுறை. அனைவரும் இந்த பயிற்சிகளை கட்டாயமாக ஏற்கலாம். எல்லார் வீட்டுக்கிட்டையும் ஏதாவது ஒரு பெரிய மரம் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாவது, எல்லாரும் வேலைக்கு போறவங்க டைம் இல்லைன்னா கூட ஒரு நாளாவது இதை சென்று அமர்ந்து நாம முயற்சி செய்து பார்க்கலாம். இரண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நிலம் மற்றும் நீர் சார்ந்த மூலக்கூறுகள் வேண்டும். இப்ப உடல் வந்து நிறைய உடல் உழைப்பு இருப்பவங்க, ஓடி ஓடி வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நில நீர் மூலக்கூறுகள் அதிகமா தேவை உடல் உழைப்புக்கு. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுடைய நிலதேகம் நீர் தேகம் நல்லா சீரடையணும்னா மூலாதார சக்கரம் தான். மறுபடியும் மூலாதார சக்கரம் தூய்மை விடணும். நிலதேகத்திலும் நீர் தேகத்திலும் உள்ள மூலாதார சக்கரம் தூய்மை அடைந்து ஆற்றல் பெருக்கத்தினை ஏற்றுவிட்டால் நல்ல ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு நல்ல அற்புதமான ஒரு உடல் கிடைக்கும். நீங்க இதற்கு என்ன செய்யலாம், நிலதேகம் மற்றும் நீர் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. சமுத்திர கரை, கடற்கரையில உட்கார்ந்து உப்பு காற்று அதை நல்லா ஆழமா சுவாசியுங்க.
உப்பு காற்று நல்லா ஆழமா சுவாசிச்சு மூலாதாரத்தில் தேக்கி மெல்ல வெளியேற்றுங்கள். சில பல நிமிடங்கள், உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம். 24 நிமிஷம்ங்கிறது ரொம்ப உகந்தது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம். அல்லது உங்களால முடிஞ்ச அளவு 10 நிமிஷம், 5 நிமிஷம், இல்ல 1 மணி நேரம் முடிந்தா கூட அமர்ந்து என்னைக்கு முடியுதோ இந்த முயற்சிகளை நாம் ஏற்றுக்கொண்டால் மூலாதார சக்கரம் எல்லாம் தூய்மை அடையும். நிறைய வழிமுறைகளை எல்லாம் ஐயா வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அதீத இயக்கத்திற்கு உதவும் அக்னி தேகம் நமக்கு வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலைகள் முடிக்கணும் இருக்கும் இல்லையா? இந்த உயிர் வந்து எதுக்காக இந்த பிறவியை ஏற்குது? தன்னுடைய கர்மாக்களை எல்லாம் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. விரைந்து நிறைய ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை முடிச்சு அதை முடிச்சு அவ்வளவு வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னாக்கா அந்த மாதிரியானவங்களுக்கு அக்னி தேகம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அக்னி தேகத்தில் இருக்கக்கூடிய மூலாதாரம் கழிவுகளை நீக்கிவிட்டாலே ரொம்ப அற்புதமான அக்னி தேகம், அவங்களுக்கு உயிராற்றல் மிகுந்த தேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணுமா? சக்தி பீடங்கள் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. அம்பாளுடைய சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வெளி தேசங்கள்ல கூட இருக்கு. இந்த சக்தி பீடங்கள் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கிட்ட இருக்கிறது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி திருவானைக்காவலுக்கு போகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிட்ட இருக்கிற கோயிலுக்காவது போயிட்டு நேரம் கிடைக்கும் பொழுது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அல்லது 2-3 மாதங்களுக்கு ஒரு முறையோ கிட்ட இருக்கிறவங்க அங்கே பயணித்து அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க சுவாசிச்சீங்கன்னா அந்த அக்னி தேகத்தில் உள்ள மூலாதார கழிவுகளை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகாய மூலக்கூறுகளாகவும் இருக்கலாம், அக்னி மூலக்கூறுகளாகவும் இருக்கலாம். அது நேரடியா போய் மூலாதார சக்கரத்தை தூய்மையுறுத்தி உங்களுடைய தேகத்தில் உயிர் சக்தியை பெருக்கும். சக்தி பீடங்கள் ஏன் ஒரு இடத்துல சக்தி பீடம்? இது வந்து அம்பாளினுடைய கை விழுந்த இடம், கால் விழுந்த இடம், மூக்கு விழுந்த இடம் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மையில அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விதமான தனிம ஆற்றல். அதை உணர்ந்துதான் அங்க வந்து அப்படிப்பட்ட ஆலயங்களை முன்னோர்கள் எழுப்பியிருக்கார்கள். ரிஷிகுலத்தோர் இந்த ஒரு இடத்துல நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், காமாட்சினா கால்சியம் அப்படின்ற மாதிரி நான் வந்து உணர்ந்து பார்த்ததை சொன்னேன். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி அங்க போய் உட்காரும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி வருது இல்லையா? அந்த சக்திங்கிறதே ஒரு விதமான எரிபொருள், நமது உடலுக்கு தேவையான எரிபொருள். அந்த இடத்துல அதிகமா பிரபஞ்சத்துல இருந்து எரிபொருள், அந்த ஒரு விதமான கனிம ஆற்றல் எரிபொருள் அங்கே அதிகமாக கிடைக்கிறதுன்னு பார்த்துதான் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பிரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நடமாடிட்டு அந்த கோயில் கிட்ட இருந்துட்டு போகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆற்றல் உடம்புல அதிக அளவுல பரவட்டுமே அப்படின்னு தான் எல்லாரும் முன்னோர்கள் எல்லாம் அற்புதமாக. இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, இதுவும் ஒரு விஷயம். அதனால சக்தி பீடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வாயுக்கு வந்து உயர்ந்த மலை பிரதேசம் எல்லாருக்கும் தெரியும். நல்ல மலை உச்சிக்கு போகும் பொழுது நல்ல ஒரு குளிர்ந்த காற்று நமக்கு கிடைக்கும். எந்த மலை பௌர்ணமியானா மலை ஏறுங்கன்னு அகத்தியர் ஐயாவே சொல்லியிருக்காரு. மலைகளுக்கு போகும் பொழுது அந்த இயற்கை சூழல்கள்ல உருவாகக்கூடிய அற்புதமான சக்தி, வாயு மூலப்பொருள் பிராண சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் எங்கெங்க போனா என்னென்ன கிடைக்கும் எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்தி ஒரு வலுவான ஆற்றலை கொடுப்பதற்கு உதவும். எங்கெல்லாம் போகலாம்? கடற்கரைக்கு போய் தியானிக்கலாம், சுவாசிக்கலாம், மலைக்கு போகலாம், சக்தி பீடங்களுக்கு நம்ம போகலாம். அதே மாதிரி சூரியன் உதிக்கிற நேரத்துல வந்து அரச மரம் போன்ற அற்புதமான மரங்களுக்கு கீழே அமர்ந்து நீங்க சுவாசத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக ஆஞ்சநேயர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐம்பூத ஆற்றல்களையும் சமச்சீராக ஏற்றிட மாதத்திற்கு ஒரு முறை ஓரிரு முறை இதேதான் சொல்றாரு. ஆலயங்களுக்கு செல்லுங்கள், அடர் விருட்சங்களை நாடி செல்லுங்கள், அரச மரத்தினை நாடி செல்லுங்கள், சமுத்திரம் மலை போன்ற பகுதிகளுக்கு பயணியுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதுல வந்து அமைதியாக வீற்று ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும். அங்க போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடாது. அமைதியாக அமர்ந்து கண்களை எல்லாம் மூடி 5 புலன்களையும் மூடி சுவாசத்தை மட்டும் கவனித்து நல்ல ஆழ்ந்து சுவாசித்து மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு வர்றத நீங்க அந்த வேலையை கட்டாயம் செய்யணும். அந்த இடத்துக்கு ஏன் போறீங்க? ஒரு கோயிலுக்கு போறோம், என்ன செய்யணும்? என்ன வேணா செய்யுங்க, அர்ச்சனை, அபிஷேகம், எந்த ஆராதனைகளை வேணாலும் செய்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆழ்ந்து சுவாசித்துட்டு வாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக குறிப்பிடுகிறார். அதோட என்ன செய்யறாரு? சுவாசிக்கும் பொழுதே இறை சிந்தனைகளை மாத்திரமே உள்ளே இருக்க வேண்டும். எதையோ நினைச்சுக்கிட்டு சுவாசிக்காதீங்க, இறைவனையே நினைச்சுக்கிட்டு
நல்ல சுவாசத்தை மேற்கொள்ளுங்கள். ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது ஒளியையோ எந்த ஒரு இறை தத்துவத்தினையோ எண்ணி அதனையே நீங்க நினைச்சு கொண்டு நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மூலாதாரத்தினில் மனதினை குவிக்க வேண்டியதும் மிகவும் அவசியம். மனசு எங்க குவிக்கணுமா? மூலாதாரத்துல குவிக்கணும். இறை லயத்தை ஏற்கணும். ஏதாவது ஒரு நாமம் சொல்லலாம், ராமா ராமான்னு சொல்லலாம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம், ஓம் நம சிவாய சொல்லலாம், ஆதி சிவனை போற்றி, ஆதி சக்தியை போற்றி, ஆதி மூல கணபதியை போற்றி. நம்மளுக்கு நாமத்திற்கா பஞ்சம். அத்தனை விதமான தெய்வங்களும் நமக்கு உதவி செய்யறாங்க. யார வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், எந்த சக்தியை வேணாலும் கூப்பிட்டுட்டு. ஏன்னா மனம் ஒருநிலைப்படுவதற்கு இது கட்டாயம் உதவும். அவங்களை நினைச்சுக்கிட்டே மூலாதாரத்தில் மனதினை குவித்து சிந்தனைகள் வேறு எங்கும் சென்று விடாத வண்ணம் ஒரு நாழிகை நேரத்திற்கு நாம இதை செஞ்சுட்டோம்னா சக்சஸ் தான். கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. காற்று ஒன்றே அனைத்து விதமான ரசவாதத்திற்கு துணை புரியும். அனைத்து விதமான ரசங்கள், அதாவது உடம்புல எத்தனை சக்கரங்கள் இருக்கு? 1225 சக்கரங்கள் உடல்ல இயங்குதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அத்தனை சக்கரங்களும் அத்தனை விதமான ரசாயனங்கள், கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடலை இயக்கக்கூடிய அமில சக்திகள் அவையெல்லாம். அது எல்லாமே நல்ல நல்ல சக்தியாக மாறுறதுக்கு ஒண்ணு நல்ல ஆக்டிவேட் ஆகி நல்ல ரசாயனமா மாறி தேவையான தருணத்தில் கூப்பிட்ட உடனே அந்த ரசாயனம், எப்படி ஔவையார் சொன்னாங்களோ அதே மாதிரி கூப்பிட்ட உடனே அந்த ரசாயனம் உடனே நமக்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம எப்பொழுதுமே தேகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால மூலாதார சக்கரம் தூய்மை அடைய வேண்டும்னா இவ்வளவு பயிற்சிகளையும் அவரு கொடுத்திருக்காரு. யாருக்கெல்லாம் எதெல்லாம் எளிமையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பரிபூர்ண அன்பு, கருணையை தான் குறிக்குது. குழந்தைங்க எப்படியாவது தேடி வந்துட மாட்டாங்களா? அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான பதார்த்தத்தையும் நம்ம வைப்போம். யாருக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கிட்டோம். யாராவது சாப்பிட்டு நல்ல விதமா தேடி வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆவல். அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை ரொம்ப கனிவாக எல்லாருமே குறிப்பிடுறாங்க. பயிற்சியும் முயற்சியும் மிக மிக அவசியம். விடவே கூடாது, சோம்பலே படவே கூடாது. எப்படி நம்ம சாப்பிடுறத மறக்கலையோ, எப்படி நைட்ல ஆனா படுத்து ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துருது, படுத்துடுறோமோ, இதெல்லாம் இயற்கையாக நடக்குதோ அதே மாதிரி இந்த பயிற்சிகள், தோப்புக்கரண பயிற்சி மற்றும் ஐயா குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். முயற்சியும் பயிற்சியும் இறுதி காலம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஞான ஆஞ்சநேயருக்கு பரிபூர்ணமான அன்புகள் மற்றும் நன்றிகளை செலுத்துவோம். இந்த இடத்துல அந்த வள்ளலார் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அடுத்தது நம்ம அகத்தியர் ஐயா சொன்ன விஷயத்துக்கு போலாம். நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி காலையில வள்ளலார் அந்த ஒரு ஒளி தேகத்தோட, அதாவது ஒரு உருவமா இல்ல, சூழ்ந்த ஒரு ஒளி, ஒரு வெண்மையான ஒளி சூழறத உணரும் பொழுதே எனக்கு வள்ளலார் அப்படிங்கிற உணர்வு, அந்த சூட்சம உணர்வுல தெரிஞ்சது வள்ளலாருடைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த ரூம்ல எல்லா தெய்வங்களுடைய பிரசன்ஸும் இருக்கும். அது ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப துல்லியமா உணர முடியும். மெசேஜஸ் எல்லாம் எழுதும் பொழுது ரொம்ப அழகா இருக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கொடுத்திருந்த அருளுரை முன்னாடியே போன வருஷமே வந்தது. அதை கேட்க அவர் ரொம்ப அப்படியே எதிர்த்தாப்புல அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்படியே அந்த இடத்துல, அதாவது எதுலயும் உட்காரல, அப்படியே நடுவுல கண்ணுக்கு எதிர்க்க அவருடைய உருவம் அப்படியே உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தெளிவா உணர்வுகள்ல தான் பார்க்க முடிஞ்சது. அப்படியே கொஞ்ச நேரம் மெய் சிலிர்த்து போற அளவுக்கெல்லாம் விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரிதான் வள்ளலாருடைய அந்த பிரசன்ஸ் உணர முடிஞ்சது. ஐயாவும் ஏதோ ஒரு அருளுரையை கண்டிப்பாக அடுத்த வாரத்துல கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மூலாதாரம் பற்றி நான் மூலாதார சக்கரம் பற்றி குறிப்பிடுகிறேன், குறிப்பு தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா கிட்ட நம்ம கேட்டது என்ன அப்படின்னாக்கா, இல்ல உடனே நமக்குள்ள இருந்து ஒண்ணு வருது இல்லையா, வள்ளலார் அப்படின்னாலே என்ன நினைப்பு வரும்? ஜீவகாருண்யம் அப்படிங்கிற நினைப்பு தான் நமக்கு வரும். ஜீவகாருண்யம் தான் அவரு சொல்லுவாரு, மோட்சத்தின் திறவுகோல், மோட்ச வீடு, எல்லாத்துக்குமே ஜீவகாருண்யம். எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, காண்கின்ற அந்த வாடுகின்ற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிலாம் அவருடைய வாக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிடுறதே ஜீவகாரியம். உங்களுக்குள்ள அன்பு பெருகணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான குரு. அப்பதான் அந்த உருகி 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 எல்லா அணுக்களுமே ஒளி அணுவாக மாறி ஒளி தேகமாக அவருக்கு கிடைத்தது போல கிடைக்கும். அந்த அற்புதமான விஷயம் நடக்கணும்னா ஜீவகாருண்யம் அப்படிங்கறத அவரு குறிப்பிடுற ஒரு விஷயம். இங்க என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, ஒரு சின்ன விஷயம், எல்லாருமே இப்ப அதை பார்க்கலாம்.
ஐயா வந்து எப்பொழுதுமே வந்து தெய்வங்கள், நம்ம ஏதாவது ஒரு தெய்வங்களை வந்து நம்ம குறிப்பா வழிபடுறோம் இல்லையா? அது தெரியா அது தெரியா சத்குருவே போற்றி, அதுதான் அடிக்கடி தோன்றது. அது தெரியா அது தெரியா, என்னப்பா இது இப்படி நடந்துச்சு, என்னப்பா இது சூப்பரா இருக்கே, இப்படிதான் நம்ம ஒரு கான்வர்சேஷனை அகத்தியர் ஐயா கூட தான் பெரும்பான்மையான நேரங்களை சாப்பிடும் போதும் சரி, உட்கார்ந்தா சரி, எழுந்தா சரி, எப்பொழுதுமே இறை லைட்லயே இருங்கன்னு சொல்றாங்க. அது இவ்வளவுதான் போல இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. எல்லாமே அவரோடய பேசிக்கிட்டே இருக்கோம், ஐயா கூட தான் பேசிட்டே இருக்கோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு காலையில வந்து வள்ளல் பெருமான் வந்து கொடுத்த வந்து ஒரு தீட்சை மாதிரின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு மந்திரம் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து முன்னாடியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஆனா வந்து இன்னைக்கு அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து உள்ளே இருந்து ஏற்படுத்தியது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஐயா வந்து சொன்னாரு, நல்லா ஆழ்ந்து சுவாசித்து இறைவா என்று உருகி அழைப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. பின் காற்றை வெளியேற்ற வேண்டும். ஒரு நாழிகை இதை போன்று பயில கடவது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாரு, அந்த உணர்வு அலைகளே இருந்தாரு. அப்புறம் மெல்ல மறைஞ்சிட்டாரு. இவ்வளவுதான். அவர் வந்து என்ன சொல்ல போறாரு அடுத்த வாரம்னு எனக்கு தெரியல. அவர் கொடுத்தது இந்த ஒரு வார்த்தை வந்து பல முறை நான் உச்சரிச்சிருக்கேன். சும்மா இருக்கும் இறைவா அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய உணர்வு அலைகளை வந்து உருவாக்குச்சு. இன்னைக்கு வந்து வள்ளல் பெருமான் சொன்னதும் அதே மாதிரியே ஆழ்ந்து சுவாசித்து இறைவா அப்படியே உள்ளுக்குள்ள சொல்லிக்கணும். எல்லாரும் நீங்க சொல்லி பாருங்களேன். அது வந்து அவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சாதான் அது தெரியும். அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த இப்ப கூட என்னால அதை வந்து கிளீனா சொல்ல முடியல. ஏன்னா அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த உணர்வு இருந்தது. அது வந்து இறைவா அப்படின்னு சொல்லும் பொழுது நெகிழ்வு, இந்த வார்த்தை பொருத்தமா இருக்கும். அப்படியே நெகிழுது, அந்த உள்ள இருக்கிற அணுக்கள்லாம் நெகிழுது, கண்கள்லாம் கலங்குது, அப்படியே உள்ள சிரசுல எல்லாம் அப்படியே சுலு சுலுன்னு குத்துது. ஒரு மாதிரியான விஷயம் வந்து நடந்தது. நல்லா ஆழ்ந்து சுவாசித்து இறைவான்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும், இறைவா அப்படின்னு. இறைவா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும். ஞானம் கொடுன்னு கேட்கலாம், முக்தி கொடுன்னு கேட்கலாம், உன்னோட கலப்புற செய்யுன்னு கேட்கலாம், உன்னை உணர்த்துவாய், உன் காட்சி கொடுன்னு கேட்கலாம். இல்ல புற வாழ்க்கைக்கு அது வேணும் இது வேணும், இன்னும் எத்தனை நாள் தான் துன்பப்படுறது, இன்னும் எத்தனை நாள் இந்த பிரச்சனையில இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இதை செய்யறது, அந்த மாதிரியான இதுவும் இருக்கலாம். ஆனா வந்து எதுவுமே இருக்காது. இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அப்படின்னு தோணுது. அந்த நேரத்துல எந்த விதமான தேவைகளும் தோன்றவில்லை. இதைதான் கேட்கணும் அப்படிங்கிறது கூட இல்ல. ரொம்ப அழகா இறைவா இறைவா, இறைவனுக்காகவே இறைவனை அழைக்கிறது. அதுல கூட குறிப்பிட்டிருக்காரு. அதுல இறைவா அப்படின்னு சொல்ல ரொம்ப அழகா இறைவா அப்படின்னு சொல்லுவேன். இறைவா அது பிரிக்கிறாரு. இறை வா அப்படின்னு நீ அழைக்கிற மாதிரி நினைச்சு கூப்பிடு. இறை இறைங்கிறது என்ன? அந்த அருட்பெரும் ஜோதிதான், அந்த அற்புதமான ஒளி சக்தி தான், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல்கள், அனைத்து தெய்வங்களும் உதித்த அந்த மூல பரம்பொருள்ல இருந்து வரக்கூடிய அற்புதமான அந்த சக்தியை தான் நம்ம இறை சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த இறைவா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு. ஆனா அவர் குறிப்பிட்டது இறை வா, இறை வா அப்படியே பிரிச்சு உள்முகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாம வெளியில உள்முகமாக சொல்லிக்கிட்டே அப்படியே இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ள அப்படியே ஆழமா சுவாசிக்கணுமா. அப்புறம் மெல்ல மூச்சு காற்று இறைவா அப்படின்னு வெளியேற்றணுமா. முடிஞ்சா தேக்கி கூட பண்ணலாம். நான் வந்து அப்படியே பண்ணேன். அவர் சொல்ல சொல்ல இறைவான்னு சுவாசிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்படி போயிட்டே இருக்கு காத்து, உள்ள போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, எங்க போயிட்டே இருக்குன்னே தெரியல. அது வந்து எண்ட்லெஸ்ஸா, அதாவது நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட் இருக்கும் இல்லையா, அது பாட்டு போயிட்டே இருக்கு. எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு அந்த நேரத்துல நான் டைம் எல்லாம் பாக்கல. பல செகண்ட் வந்து அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு, இறைவான்னு உள்ள நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கு. காத்து எங்க போகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல சுவாசிக்கிறதா இல்லையான்னு தெரியல. காத்தையும் அடக்கல, காத்து உள்ள போகுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஏதோ போயிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கு. அப்புறம் அந்த காற்றை தேக்கி கொண்டிருக்கிறேனா அல்லது உள்ளே சுவாசித்துக் கொண்டிருக்கிறேனான்னு கூட எனக்கு அந்த நேரத்துல தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல காற்று ரொம்ப மெல்ல வெளியில வருது. இல்லைன்னா அப்படியே வேகமா வெளியில வரும். ரொம்ப நேரம் தேக்கிட்டோம்னா மூச்சு அப்படியே கஷ்டப்பட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஏற்கனவே ஐயா குறிப்பிட்டிருந்தாரு, மெல்ல மெல்ல காற்று வெளியே வந்தா என்ன அர்த்தம், அது மாதிரி ஒரு மென்மையாக அந்த காற்று. அதுலயும் இறைவா அப்படியே சொல்லிக்கிட்டே இதை வந்து செய்ய சொல்லியிருந்தாரு ஒரு நாழிகை நேரம். இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை வந்து எல்லோருக்கும் இன்னைக்கு சொல்லணும். யாரெல்லாம் இதை செய்து நீங்க பலன் அடையணுமோ அடைஞ்சுக்கோங்க. இதை குறித்து என்ன அப்படிங்கிற பல விவரங்களை வந்து ஒரு மூலாதார சக்கரம் பத்தி தான் சொல்லுவாரா, இல்ல இதை பற்றி சொல்லுவாரா, இன்னும் ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு தெரியல. என்னைக்கு வந்து அந்த அருளுரையை கொடுப்பாருன்னு தெரியல. இந்த ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பாக
அவரும் அந்த அருளுரையை கொடுப்பாரு. நம்ம அடுத்த வாரம் அதை பத்தி கண்டிப்பாக கேட்கலாம். ஏதாவது பயிற்சியாக கூட இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வள்ளல் பெருமானுக்கு நன்றி. இப்ப நான் வந்து நம்ம சத்குரு ஐயா கிட்ட வரேன். ஏன்னா அவர் வந்து திட்டி இருக்காரு நிறைய விஷயங்கள்ல. அதனால அப்படி மெல்ல கடைசியில அதுல இருந்து வரேன். திட்டுறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உண்மையான, அதாவது பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே நம்மள பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இல்ல ரொம்ப நெருங்கினவங்க தான் நம்ம செய்யற தப்புகளை கண்டுபிடிச்சு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் ஐயாவும் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு 4 சத்தியங்களை அவர் வந்து வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யறோமா, கழிவுகளை நீக்குவதற்கு, மூலாதார சக்கரத்தில் உள்ள கழிவுகளை நீக்குவதற்கு பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டே இருக்கும் தருணத்திலேயே மீண்டும் கழிவுகளை உள் ஏற்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் குறிப்பிடல, யாரெல்லாம் இதை செய்யறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இந்த கழிவுகளை மீண்டும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன, எப்படி கழிவு அப்படின்னா, பலரை துன்புறுத்தும் சொற்களும் செயல்களும் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. சில பேருக்கு இது நடக்குது. இன்னுமே கூட மூலாதார சக்கரத்துல இருக்கிற கழிவுகளை எடுக்கிறோம். கழிவுகள் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற கோப, தாப, பயம், தீய பழக்க வழக்கங்கள் இதுதானே அங்க அடங்கி இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது மீண்டும் கோபப்படுறது, மீண்டும் மற்றவங்களை துன்புறுத்துவது, மீண்டும் வந்து தகாத சொற்களை பேசுறது, செயல்களை செய்யறது, இது மாதிரி செய்யும் பொழுது மீண்டும் கழிவுகள் ஒரு பக்கம் கிளீன் ஆயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் உள்ள போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு ஐயா கேக்குறாரு. இதை கண்டிப்பாக விழிப்புணர்வோடு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விழிப்புணர்வோடு இருங்க. ஒரு கோபம் வரும்போது டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அது வந்து வார்த்தைகளை எதுவும் பேசாதீங்க, அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுங்க. அல்லது ஒரு மினிமமா ஏதாவது சொல்ல வேண்டியது அவசியம் இருந்தா சொல்லிட்டு. இப்ப ஆபீஸ்ல இருக்கோம், ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க, கீழே இருக்கிறவங்கள நீங்க கண்டிப்பாக சில பல தருணங்களில் கண்டிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதை உள்ள ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகாம மேலோட்டமாக சொற்களின் மூலமாகவே அவங்கள கண்டிக்கணும். அந்த மாதிரி நம்ம பதமாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கோபதாப உணர்வுகள் நமக்கு உள்ள போய் பதிஞ்சிராம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. மாறாக என்ன செய்யலாம்னா, அன்பு நிறைந்த சொற்களை உதிர்த்திடுங்கள், நன்றி நிறைந்த சொற்களை உரைத்திடுங்கள், பாராட்டுகள் நிறைந்த சொற்களை உதிர்த்திடுங்கள். பேலன்ஸ் ஆயிடும். சப்போஸ் ஏதாவது பேசிட்டோம், கோபத்துல ஏதோ சொல்லிட்டோம், ஏதோ நடந்துருச்சுன்னா கூட பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம், அன்பு நிறைந்த சொற்களை சூழ்ந்து இருக்கிறவங்க கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்கலாம், வெளியில போகிற இடமா இருக்கலாம், அன்பா 4 வார்த்தை பேசுங்க, அன்பை வெளிப்படுத்துங்கள், சில உதவிகளை நீங்க செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. யாராவது சின்ன உதவி செஞ்சாங்கன்னா நன்றி சொல்லுங்க, பாராட்டுங்க. ரொம்ப நம்மள யாராவது பாராட்டினா எவ்வளவு பிடிக்குது. அப்போ நீங்க எல்லாரையும் பாராட்டுவதற்கு கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம்தான். நம்மளும் ஒரு மனித பிறவியா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து நான் வந்து ஒரு முறை எல்லாருக்கும் நான் என்னுடைய இந்த அனுபவம் ஏற்பட்டது. இதே அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும், ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் சொல்லுவேன். இதுல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு வந்து கிடைச்சது. நம்மளுடைய அன்பு சீடர் யார், ஒரு லேடி, அவங்களுடைய வாய்ஸ் பேரு கௌசல்யாவை என்னமோ போட்டிருந்தாங்க. அவங்க போட்டிருந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பாராட்டு, எனக்கு பாராட்டு மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல, எல்லாருமே இந்த பயிற்சிகள் அவங்க சொல்றாங்க. நான் இந்த ஒரு பயிற்சியும் எனக்கு எப்படி பலன் அளிக்கிறது. ஒரு சின்ன பொண்ணுதான், 28 வயசுன்னு சொல்றாங்க, ஒரு வயசு குழந்தை வச்சிருக்கேன்னு வேற சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டே அவங்க இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுதும், ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது எப்படி தெய்வங்களுடைய அந்த காட்சி கிடைத்தது, அவங்க உணர்வு எப்படி கிடைச்சது, விசுப்திக்கு வரும்போது எப்படி சிவனின் ஆற்றல்களை உணர்ந்தேன், சக்தியின் ஆற்றலை உணர்ந்தேன், ஒரு தெய்வங்களும் வந்து எனக்கு எப்படி உணர்த்துறாங்க, எப்படி என்ன செய்ய வைக்கிறாங்க. எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க இல்லம்மா, உங்களுக்கு எல்லாம் இது பலன் கிடைக்குதா, உங்களுக்கு எல்லாம் இந்த உணர்வு வந்துதான்னு தெரியல, நான் பாட்டு சொல்றேன், சொல்லுவீங்க இல்லம்மா, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குதுமா, இந்த உணர்வு ரொம்ப அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதாவது என்னை பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல, கண்டிப்பா ஓகே. நம்ம நிறைய பேருக்கு இது நடக்கும். சில ரொம்ப க்ளோஸா இருக்க டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இது நடந்தது, இது நல்லா நடந்ததுன்னு. நிறைய பேர் கேக்குறாங்களே, நிறைய பேர் பாக்குறாங்களே, எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு புதுசா தெரியாதவங்க ஒரு பேரு கௌசல்யான்ற ஒரு பேர்ல ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்ச அன்னைக்கு. இறைவா, எல்லாருக்கும் இதே போல நல்ல உணர்வு நிலைகளை கொடுங்க, எல்லாரும் இறைவனை உணர்ந்து அந்த அன்பான ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பூமியே திருந்தும், சத்தியயுகம் நல்ல பூரணமாக மலரும் இல்லையா? அந்த பாராட்டு, அது மாதிரி நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்றது,
பாராட்டுறது, யாரு என்ன தப்பு செய்தா கூட அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் கண்டுபிடித்து பாராட்டுங்கள். அது வந்து உங்களுக்கு மூலாதார சக்கரம் தூய்மை அடைய உதவும். இதுல வந்து ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல அழகா ஐயா சொல்றாரு, என்னால மன்னிக்கவே முடியாதுங்க ஐயா. அவங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. எப்ப நினைச்சாலும் அவங்கள நினைச்சாலே எனக்கு கோபமா வருது. அவங்கள என்னால என் வாழ்நாளோட கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சில பேரு சொல்லலாம் இல்லைங்களா? யாராவது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல வேற மனிதர்களை பத்தி இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு இருக்கலாம். என்னால மன்னிக்கவே முடியாது ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் தெரியல, எனக்கு அது போக மாட்டேங்குது. நீங்க அன்பு வையின்னு சொல்றீங்க, அந்த ஆள் மேல என்னால அன்பு வைக்கவே முடியல. அப்படிலாம் நீங்க சொல்லலாம். அதையே யாருகிட்டயே கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா. அதனாலதான் இதை சொல்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மன்னிக்க முடியல ஐயா, என்னால முடியாது ஐயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் சொல்றாரு. நல்ல நெத்தியில அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த 3 பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் மன்னிக்க முடியாமல் இருந்து அவங்க மேலேயே உள்ளுக்குள்ள கோபத்தை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய உயிர் சக்தி விரயமாகும். தேக உறுப்புகளின் செயல்பாடுகள் குன்றும், பிணிகள் தோன்றும், ஆயுட்காலமும் குன்றிவிடும். பாத்துக்கோங்க, அவங்க மேல நீங்க கோபப்படுறதால என்ன நடக்குது? உங்களுக்குதான் இப்படி நடக்குதுன்னு ஐயா சொல்லிடுறாரு. நாம மற்றவர்கள் மேல கோவப்படுறதுனால, மற்றவர்களை மன்னிக்க முடியாதனால, மற்றவர்களிடம் அன்பு செலுத்த முடியாதனால நம்ம தேகத்துல பிணிகள் வருது, உறுப்புகள் எல்லாமே தேய்ந்து அதனுடைய ஆற்றல்களை இழக்கிறது, ஆயுட்காலமே குன்றிவிடும் சொல்றாரு. இதனுடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவர் சொல்றாரு இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன நடக்கும்? ஆஹா அப்படின்னு சொல்றேன். நான் வந்து என்ன நம்ம நினைப்போம், நம்ம உயிரை கொடுத்து கத்துறான், ஏதாவது அவன் கேட்கறானா பாரு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம உயிரை கொடுத்துதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய தேகம் பாழாகுதா, என்னுடைய ஆயுள் குன்றுதா, எனக்கு நோய் வருதா, ஐயோ வேண்டாம், நான் இனிமே யாரையும் திட்டமாட்டேன், யாரையும் கோவிச்சுக்க மாட்டேன், அவங்கள நான் மன்னிச்சுட்டேன். ஒண்ணும் இல்ல, உங்களால மனசுக்குள்ள இருந்து மன்னிக்க முடியலன்னு டெய்லி நான் மன்னிச்சிட்டேன் 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 மன்னிச்சிட்டேன்னு உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. அவங்க பேரை சொல்லி நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். ஆனா நிஜமா மன்னிச்சிருக்க மாட்டோம். ஆனா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க எறும்பு ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி நாளடைவுல அது உங்களை விட்டு அந்த பதிவு மறைந்து விடும். மெல்ல மெல்ல அதுக்கு பிறகு அன்பு பூக்க துவங்கும் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிடுறாரு. உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் கழிவுகளை மேலும் மேலும் சேர்த்து கொள்ளாதீங்க. மன்னித்தால் மட்டுமே அன்பு பெருகும், அன்பு பெருகினால் மட்டுமே மூலாதார சக்கரம் தூய்மை அடையும் குறிப்பிட்டிருக்காரு. 2வது சத்தியம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சில பேர் நினைக்கிறீங்களாம், நான் எல்லாரும் இருக்கலாம் நினைக்கிறதுல என்ன சொல்றாரு, பல காலமாய் இறைவனை வழிபட்டு யோக நிலைகளை செய்து, தவ நிலைகளை செய்து, தியான நிலைகளையும் நான் ஏற்கிறேன், எனக்கு ஏதும் பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. நானும் இந்த பயிற்சி செய்யறேன், அந்த பயிற்சி செய்யறேன். ஒரு சினிமாவில இதுல சொல்லுவாங்க, நானும் 4 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பூஜை பண்றேன்னு. அந்த மாதிரி நான் எல்லா யோகமும் பல ஆண்டுகளாக செய்யறேன், எல்லா தெய்வங்களையும் வழிபடுறேன், தியானம் பண்றேன், யோகாஸ் உடல் உறுப்புகளுக்கு தேவையான பயிற்சிகளை செய்யறேன், ஆனாலும் எனக்கு எதுவும் பலன் இல்லையே என்று சிலர் கருதுகிறீர்கள். அனைத்தும் ஆழ்ந்த மன அமைதியினை உருவாக்கும். எது நாம செய்யற ஒண்ணும் யோக நிலை, தவ நிலை, தியான நிலை எல்லாமே என்ன கொடுக்கும் நமக்கு? நீங்க பலன் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அனைத்துமே ஆழ்ந்த மன அமைதியினை உருவாக்கும், பேரானந்த நிலையினை அருளும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எப்ப கிடைக்குமா? இறுதியில் மாத்திரமே கிட்டும். என்ன இறுதியில் அப்படின்னா, உங்களிடம் தேங்கியுள்ள பாவ கர்மங்கள் முற்றிலும் நீங்க வேண்டும். நிறைய பாவத்தை எல்லாம் செஞ்சு உள்ள வச்சுக்கிட்டு என்ன யோகம் தவம் செய்தாலும் பலன் கிடைக்கலன்னு சொல்றோம். ஆனா பலன் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பலன்? கர்மாஸ் வெளியில போய்கிட்டே இருக்கு. நீங்க செய்த பாவ கர்மங்கள் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியல. பாவ கர்மங்கள் வெளியே போகும்போது சின்ன சின்ன துன்பங்களை ஏற்படுத்தி விட்டுதான் நமக்கு போகும். அதனால நான் கடவுளை கும்பிடுறேன், ஆனா எனக்கு துன்பங்கள் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கடவுளை வழிபட வழிபட யோகங்களும் தவங்களும் தியானங்களும் செய்ய 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 கர்மாக்கள் வெளியே போகும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு செயலும் உங்களது பாவத்தை அழிக்கும். எப்பொழுது முற்றிலுமாக அந்த பாவம் அழிந்து போகிறதோ அந்த தருணத்திலிருந்து உங்களுக்கு இந்த நிலைகள் எல்லாம் கிடைக்கும். பூரண மன அமைதி, பேரானந்த நிலை, பேரறிவு, பேராற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க துவங்கும். ஆனா சில பேருக்கு வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் கூட துன்பங்கள் இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பாவங்கள். ஆனா விடாம நம்ம ஹரிச்சந்திரன் கதை படிச்சிருப்போம். கடைசி நேரம் வரைக்கும் அவர் சத்தியம் பேசுறேன்னு எவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு போராடினார். அது மாதிரி நிறைய நம்ம அபிராமி பட்டர், அந்த அம்பாள் இன்னைக்கு முழு நிலவுதான் சொல்லிட்டாங்கன்னு அவர் கடைசி வரைக்கும் அத போராடி அந்த இதை சாதிச்சார். அது மாதிரி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாம செய்யற அந்த
தவங்களையும் தியானங்களையும் யோக பேச்சுகளையும் இறை வழிபாடுகளையும் விடாதீங்க அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க இல்லையா, ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுதே நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஓடினா கூட அந்த கோடை கடைசியில போய் கிராஸ் பண்ணி போன பிறகுதான் வெற்றி. ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடும் பொழுதே எனக்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமானா எப்படி? அந்த கோடை வந்து கிராஸ் பண்ண பிறகுதான் வெற்றி கிடைக்கும். அதுலயும் முதலாவது இரண்டாவது வரவங்களுக்கு யாரெல்லாம் தன்னுடைய பாவ கர்மங்களை விரைந்து அழிக்கிறார்களோ அவங்க எல்லாம் முதல்ல வெற்றி பெற்றவர்கள். பின்னாடி ஓடி வர்றவங்க எப்படி இருந்தாலும் வெற்றி கோட்டை தாண்டி விடுவார்கள். அவங்க வேணா முதல்ல இரண்டாவது மூன்றாவது இல்லாம இருந்தாலும் கூட கண்டிப்பாக அவங்களது பாவ கர்மங்கள் நீங்கி அந்த பேரானந்த நிலையினை, பெரும் அமைதியினை அவர்கள் கண்டிப்பாக ஏற்பார்கள் அப்படிங்கிற இந்த ஒரு சத்தியம். இதை செய்ய 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 உங்க மூலாதார சக்கரத்துல இருக்க கழிவுகள் எல்லாம் நீங்க இந்த அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மூணாவது சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் வந்து இறைவனை வந்து நான் தரிசிக்கவே முடியலையே, தெய்வங்கள் இப்ப வந்து என்கிட்டே கூட சொல்லுவாங்க, நான் வந்து தெய்வத்திட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு ஏன் தெய்வங்கள் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெய்வங்கள் இப்ப எல்லாம் பேச துவங்கி இருக்காங்க. நிறைய பேர் தான் சொன்னாங்களே தெய்வத்தின் காட்சி கிடைக்குதுன்னு சொல்றாங்க, உணர்வு பூர்வமா பாக்குறேன்றாங்க. நிறைய பேருக்கு பேசவே தொடங்குறாங்க. அகத்தியர் ஐயா உள்ள இருந்து இதை சொன்னாங்க, முருகப்பெருமான் இதை சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். ஆனா கிடைக்காதவங்க, எனக்கு வந்து ஏன் எந்த இறை அனுபவம் கிடைக்கல, ஏன் எந்த தெய்வமும் என்கிட்ட பேசல, ஏன் வந்து இதை உணர முடியல அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். அதுக்கு ஐயா என்ன சொல்றாரு, முதல்ல தெய்வங்கள் என்னோட பேசணும், தெய்வங்கள் என்னோட உரையாடணும், அவங்களுடைய அந்த தன்மையை நான் உணரணும் அப்படின்னு அது மேல வச்சிருக்கிற பற்று அதை எடுத்துருங்க, துறந்து விடுங்கள், பற்றினை துறந்து விடுங்கள். பற்றுற்றான் தாழ் பணியணும். நம்ம பற்றுகளை அனைத்தும் துறக்கிற மாதிரி தெய்வம் ஏன் என்னோட இன்னும் பேசல, எந்த தொடர்பு கிடைக்கலையே, தெய்வத்தை உணர முடியலையே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அதுல நீங்க பற்று வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பற்றை துறந்தால் மட்டும்தான் அந்த நிலை நமக்கு கிடைக்கும். பற்றுகளை துறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாறாக இன்னொரு ஒரு வேலை செய்ய சொல்றாரு. என்னன்னா, நீங்களே தெய்வமாக மாறி பிறருக்கு நல்லதை செய்யுங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவருக்கு போய் நீங்க ஒரு உதவி செய்யறீங்க, உடனே என்ன செய்வாரு, தெய்வமா வந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவரை எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பண உதவி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு அவசரமா பணம் தேவை, அவங்களுக்கு போய் ஒரு பணம் கொடுத்து பாருங்களேன், நீதான் தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தின்னு. அது மாதிரி சில சொற்கள், நல்ல வார்த்தைகளை, கஷ்டத்துல இருக்கவங்கள்ட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன், தெய்வமா வந்து இந்த நேரத்துல நீ எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க, தெய்வம் வந்து என் கூட பேசலையேன்னு நினைக்காதீங்க, நீங்க தெய்வமாக மாறி பிறருக்கு நல்லது செய்யுங்க. அவங்க சொல்லட்டும், நீ தெய்வம் மாதிரி வந்து எனக்கு செஞ்சிருக்க, நீ தெய்வம் மாதிரி வந்து என்கிட்ட பேசியிருக்க அப்படின்னு அவங்க சொல்லட்டும். ஏன்னா தெய்வங்கள் அதனைத்தான் விரும்புவார்கள், அத்தகைய செயல்களை தான் ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்கார். மற்றவர்களுக்கு தெய்வம் போன்று நீங்கள் நின்று உதவி செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் கிடைக்கும், மூலாதார சக்கரமும் தூய்மை அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து அழகா விளக்கி சொல்லியிருக்காரு. நான்காவது சத்தியம், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான சத்தியமா இருக்கு. நம்ம எல்லாருமே பொருட்செல்வத்தை நாடியே செயல் புரிகின்றோம் அப்படின்னா, எப்படி பொருட்செல்வத்தை சேகரிப்பது அப்படின்னு நாம முயற்சிகளை செய்யறோமோ அதே மாதிரி அருட்செல்வத்தையும் சேகரியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வேலை செய்யறாங்க. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. பொருள் செல்வம். கண்டிப்பாக பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, நமக்கு வாழ்க்கைக்கு பொருள் அவசியம் தேவை. இதை எப்படி உழுந்து உழுந்து சேகரிக்கிறீங்களோ அதே மாதிரி அருட்செல்வத்தையும் விழுந்து விழுந்து சேகரியுங்கள் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொருட்செல்வம் மறுபிறவிக்கு உதவாது, காதர்ந்த ஊசியும் மாறாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பட்டினத்தாருதுல. அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது இறந்த பிறகு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துட்டு போக முடியும்? நம்ம சேர்த்து வச்சிருக்க அருட்செல்வம்ங்கிற புண்ணியங்களை தான் நாம ஏற்றுக்கொண்டு செல்ல முடியும். அது அடுத்த பிறவி மட்டும் இல்ல, விண்ணுலக வாழ்க்கைக்கும் அது உதவும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதாவது என்ன செய்யணுமா, நம்ம பொருட்செல்வத்தை 1% மாசம் சம்பளம் வாங்குறோம், 1%. இப்ப நீங்க 100 ரூபாய் வாங்குறீங்கன்னா 1 ரூபாய், 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னா 10 ரூபாய், 10,000 ரூபாய் வாங்குறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், 1% உங்களது பொருட்செல்வத்திலிருந்து 1% மினிமம் 1% நீங்க தானம் செய்யுங்கள். யாருக்கெல்லாம் பொருள் இல்லையோ அவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள், ஏதாவது ஒரு ரூபத்துல உதவுங்கள் அப்படிங்கறத
குறிப்பிட்டிருக்காரு. நீங்க இத செய்யறீங்க இல்லையா, இதுதான் அருள். தான தர்மம் செய்யறோம் இல்லையா, அதுதான் அருள் சக்தி. இந்த அருள் சக்தி தான் மீண்டும் பொருள் சக்தியாக உருமாறும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அருள் எவ்விதம் பொருளாகின்றது என்பதனை நாம உணர இயலாது. ஆனால் பொருள் உதவி புரியும் பொழுது அது எவ்விதம் அருளாக பெருகுகிறது என்பதனை உணரலாம். அருள் சக்தி இறைவனின் அருள் அப்படின்னு சொல்றோம். நாம செய்த புண்ணியங்களுடைய பலன் அது எப்படி நமக்கு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறது, பொருட்செல்வத்தை அதிகரிக்க செய்கிறதுங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. உணரலாம், உணர்றது கூட கடினம். ஆனா நாம கொடுக்கிற அந்த தான தர்மத்தின் மூலம் எப்படி வந்து பிற ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைகிறது, அதெல்லாம் அந்த பிற ஆன்மாக்களினுடைய மகிழ்ச்சி, அதுதான் வள்ளலார் சொல்றது ஜீவகாருண்யம். அந்த மற்ற மனித ஆன்மாக்களினுடைய மகிழ்ச்சி, மற்ற உயிர்களினுடைய அந்த அவசிய தேவையினை பூர்த்தி செய்யும் பொழுது உருவாகக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அந்த ஆன்ம ஆற்றல். அதுதான் அருள் சக்தி அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. உதவிகளை ஏற்கின்ற அந்த மனிதர்கள் அவர்களுடைய ஆன்மாவில் இருந்து ஆசிகளை பொழிவார்கள். அதுதான் உங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியம், அருள் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ம இதுல வந்து ஒரு ரொம்ப அழகா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ஆன்ம அணு எங்க இருந்து வருது? பரமாத்மாவிலிருந்து, சூரியன் மையத்திலிருந்து வெடித்துதான் நம்ம ஒவ்வொரு ஆன்ம அணுவும் வந்தது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த ஆன்ம அணு பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்டு பூமியினை நோக்கி பயணித்து பல பல பிறவிகளை எடுத்து மீண்டும் பரமாத்மாவினுள் ஐக்கியம் அடைந்த பிறகுதான் அடுத்த நிலைகளை ஏற்று வெட்டவெளியில் கரைகிற வரைக்கும் அந்த ஆன்மானு பயணிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த ஆன்ம சக்தி கூடிய அருள் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாய மூலக்கூறுகள் எல்லாமே சகசிராராவினில் பெருகி மூலாதாரத்தினை அடைந்து மீண்டும் சகசிராராவை சென்று அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு முக்தி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு ஆன்மா பரமாத்மாவில் இருந்து உதித்து மீண்டும் பரமாத்மாவினை அடைகிறதோ, அதே மாதிரி சகசிராராவின் மூலம் நமது ஆன்மாவின் மூலம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆகாய மூலக்கூறுகளும், அதாவது அந்த ஆன்ம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புத அருள் சக்தி, அருள் தான் ரொம்ப முக்கியம். பொருளை நமக்கு கொடுக்கக்கூடியதே அருள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருள் சக்தி அது நமக்குள்ள மூலாதாரம் வரைக்கும் பயணித்து மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து இந்த சிவநாடி வழியாக ஒளிப்பாலம் அமைத்து, மூலாதாரத்திலிருந்து ஒளிப்பாலம் அமைத்து அந்த விண்ணுலகத்திற்கு ஆன்மா பயணிக்கிறது போல சகசிராராவுக்கு மீண்டும் சென்று சேர வேண்டும். அப்போ மூலாதார சக்கரம் தூய்மை அடைந்து பூரணமாக விரிதலை ஏற்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா. அதனால பொருட்செல்வத்தினை எப்படி நம்ம விழுந்து தேடுறோமோ அதே மாதிரி அருட்செல்வத்தையும் தேடுங்கள். அருட்செல்வம் எப்படி கிடைக்கும்? இறைவனை வழிபடுவதன் மூலமும் கிடைக்கும், தவ நிலைகள், தியான நிலைகள், யோக நிலைகளின் மூலமும் கிடைக்கும். அதை விட எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம், எளியோர்களுக்கு அன்பு செலுத்துவதன் மூலம், பொருள் தானத்தின் மூலம் கட்டாயம் நமக்கு அருள் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருள் சக்தி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்மாவிலிருந்து கிடைக்கக்கூடியது. பொருள் சக்தி என்னன்னா உயிர் சக்தி. ஏன்னா உயிர் ஆற்றல் தான் நமக்கு புற தேவைகளுக்கெல்லாம் பயன்படும். அதே மாதிரி பொருள், பணம் வந்து புற தேவைகளுக்கு பயன்படும். ஆன்மாவின் ஆற்றல்கள் தான் அருள் சக்தி. இப்போ நமக்கு சில நேரங்கள்ல உயிர் சக்தியினுடைய பற்றாக்குறை ஏற்படுது, பொருளின் பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப நமக்கு பொருள் வேணும், நமக்கு பணம் வேணும் அப்படின்னு இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆன்மாவிலிருந்து அதிக அளவுல அருள் சக்தி பகிரப்படுது, உயிருக்கு கிடைக்குது. உயிர் வந்து அதை எடுத்துட்டு வந்து எல்லா வேலைகளையும் முடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு லோன் வாங்குறோம், ஒரு கடன் வாங்குறோம் ஆன்மா கிட்ட. ஐயா வந்து இதுதான் சொல்றாரு, அருள் சக்தி அப்படிங்கிறது ஆன்மாவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத சக்தி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஆன்மாவிலிருந்து நமக்கு அதிக அளவுல ஆற்றல் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உயிர்ல இருந்து திருப்பி லோன் அடைக்கணும் இல்லையா. அது மாதிரி உயிர் சக்தியை நம்ம அதிக அளவுல கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி தான தர்மங்களை செய்யுங்கள். மேலும் நிறைய இறை வழிபாடுகளை செய்யுங்க. எந்நேரத்திலயும் அருள் சக்தி வேணும், அருள் சக்தி வேணும் அப்படின்னாக்கா நம்ம உள்முகமாக இறை லயத்திலேயே இருந்து எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அதுதான் ஐயா வந்து குறிப்பிடுறாரு. இறை லயத்திலேயே இருந்து அனைத்து செயல்களையும் செய்யுங்கள். எப்பொழுதும் உள்ளுக்குள்ள ஒரு இறைவனுடைய அந்த தன்மை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் நம்ம எந்த தவறான செயல்களையும் செய்யாம நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் உதவிகளை புரிந்து ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும் அப்படின்னு ஒரு 4 விதமான சத்தியங்களை
சத்குரு ஐயா வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த அருளுரைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே அழகாகவே புரியும். நம்ம ஞான ஆஞ்சநேயருடைய அருளுரையை பார்த்தோம். வள்ளலார் அருளிய ஒரு அற்புதமான அந்த இறைவா அப்படிங்கிற ஒரு சின்ன பயிற்சி. இது பயிற்சின்னு சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு தீட்சை மாதிரி இருந்தது. அவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. அது மாதிரி எல்லாருமே அதையும் செய்து பாருங்கள். ஞான ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி நல்ல விருட்சம், அரச மரம், அது மாதிரியான மரங்களுக்கு அடியில சென்று அமர்ந்து சுவாசிக்கிறது, கடற்கரை, மலை உச்சி, இது எல்லாரும் திருப்பி வெவ்வேறு விதமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அன்பை செலுத்துங்கள், எல்லாரையும் மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கோங்க, மீண்டும் மீண்டும் கழிவுகளை சேர்க்காதீங்க, எல்லாருக்கும் பொருள் உதவி செய்யுங்க, அருள் சக்தி உங்களுக்கு பெருகட்டும் அப்படின்னு அகத்தியரையா குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து எல்லாருமே இந்த மூலாதார பயிற்சிகளை ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அருகம்புல் சாறு முடிந்த அளவு எல்லாரும் அருகம்புல் சாறு கிடைக்கும் பொழுதெல்லாம் குடிங்க. சிறிதளவு அந்த வெள்ளம் இனிப்பு சுவையினையும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே வரும் பொழுது ஆதிமூல கணபதியினுடைய அருளாலும் சத்குருவின் அருளாலும் நமக்கு மூலாதார சக்கரம் முழுமையாக தூய்மை அடைந்து அற்புதமான ஒரு ஆற்றல் பெருக்கத்தை, அதாவது ஐயா குறிப்பிடுறாரு, எந்த அளவுக்கு மூலாதார சக்கரம் வந்து விரிய முடியுமோ அந்த அளவுக்கு விஸ்வரூபமாக விரியுமா. எப்போ நம்ம இந்த அருள் சக்தியை அதிக அளவுல உள்ள ஏற்கும் பொழுது, ஆகாய மூலக்கூறுகளை அதிக அளவுல ஏற்கும் பொழுது, அனைவருக்கும் அன்போடு உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுது, நமது உள்ளத்துல நெகிழ்ந்து இறைவனை நேசிக்கும் பொழுது, அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் பொழுது, மூலாதார சக்கரத்துல இருக்க கழிவுகள் எல்லாம் நீங்கி அப்படியே விஸ்வரூபமாக விரியும் அப்படின்னு சொல்றார். மூலாதாரம் அவ்வளவு அற்புதமாக விரியும். அதன் மூலம் மிக 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 அற்புதமான ஆற்றல்கள், அதாவது பெரிய பாத்திரத்துல நிறைய நம்ம பொருட்களை உள்ள சேர்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மூலாதார சக்கரம் விரிவடைந்துச்சுன்னா அற்புதமான ஆகாய மூலக்கூறுகளை அதிக அளவுல நாம ஏற்றுக்கொண்டு அதை வந்து மீண்டும் உயிருக்கு கொடுத்து, ஆன்மாவுக்கு கொடுத்து, பரமாத்மா கிட்ட போகும் பொழுது விண்ணுலகத்துல நம்ம வந்து ஒரு மிக உயரிய நிலைகளை அடையலாம் அப்படிங்கிறது தான் ஐயா வந்து நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் அற்புதமான அருளுரைகளை வழங்கி நம்மளை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து உயராத்மாக்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை நாம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதமா. நாம் இந்த மீட்டிங் இதோடு நிறைவடைகிறது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.